மூப்பனார் பக்கத்துல கூப்பிட்டு கேட்டது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்க, என்னதுன்னு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அதுக்கு இதுதான் அர்த்தமா? அதுக்கு இதுதான் அர்த்தமா? அந்த கூட்டத்தில் சொன்னார். மூணாவது அணி தானே சொல்லலாம். இந்த மூணாவது அணிங்கிறது கட்டாயமா ஆட்சி பிடிக்க போற அணி இல்லை. ஆனாலும் சொல்றதுக்கு மனசு வரணுமே, அதை அங்கீகரிக்கணுமே. இவ்வளவு கடுமையான ஒரு வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிட்டு விட்டார்கள். அதை தாண்டி 2.25 லட்சம் வாக்குகள் 1999 2.25 லட்சம் வாக்குகளை யாராவது ஒரு சினிமா நடிகர் பெற்றிருந்தால் அன்றைக்கே ஊடகங்கள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள். அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று சொல்லி இருப்பார்கள். 2.25 லட்சம் வாக்குகள். சினிமா கவர்ச்சி கிடையாது, எந்த பாப்புலாரிட்டியும் இல்லை, எந்த பின்னணியும் கிடையாது, ஊடக பின்புலம் கிடையாது, அரசியல் பின்புலம் கிடையாது, எதுவுமே இல்லாத நிலையில் 10 நாள் இடைவெளியில் 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றோம். அப்போ சைக்கிள் சின்னம். 2.25 வருஷத்துல நான் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு எம்எல்ஏ பதவி வேண்டாம். காளிமுத்து கேட்டார், அவர் தான் பேரவைத் தலைவர். என்ன தம்பி யோசிச்சிங்களா? யோசிச்சு இல்லையா? எனக்கு இல்லைண்ணே வேண்டாம், நான் ரிசைன் பண்ணுறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்லை உறுதியாக சொல்கிறேன், நான் ரிசைன் பண்ணுறேன், ஏற்றுக்குங்க. 2006 அதிமுகவோடு கூட்டணி. எம் நடராஜன் அவர்கள் அப்போது தொடர்பிலே இருந்தார். அவர் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணார். நீங்கள் ரெட்டடையில் நில்லுங்க, 9 தொகுதி தமிழ்நாட்டில், 1 தொகுதி பாண்டிச்சேரி, 10 அடிச்சுட்டு வந்துடும், அம்மா வந்து செலவெல்லாம் பார்த்துக்குவாங்க, நீங்கள் ரெட்டடையில் நில்லுங்க. நான் முடியாதுன்ட்டேன். சசிகலா மேடத்துக்கு பேச சொன்னாங்க. உளுந்தூர்பேட்டையில் விஜயராகவன் ஒரு வேட்பாளரை போட்டிருந்தோம். அதிமுகக்காரன் அவ்வளவு கேவலமாக பேச, நீங்கள்லாம் வந்து சீட்டை வாங்கிட்டு வந்துருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு வேலை செய்யணுமா? சாதி பெயரை சொல்லி நீ ஒரு வேட்பாளர், உனக்கு நான் வேலை செய்யணுமா? ஒரு இழிவாக பேசினார். 2001 உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட போதும் திமுகவை சார்ந்த உடன்பிறப்புகள் அந்த சின்னத்தை வரையவில்லை, அவங்க கட்சி சின்னத்தை வரையவில்லை. மதுரையிலிருந்து 20-30 பேர் அழைச்சி வந்து 3 நாள் கடைசியாக சின்னத்தை வரைஞ்சோம். சவர் பிடிச்சி ஒரே ஒரு சின்னம் கூட இல்லை. நான் போட்டியிட்ட மங்களூர் தொகுதியில் திமுக காரர்களே எழுதலை. அவங்களுடைய கட்சி சின்னம், சொந்த சின்னம் யாரும் எழுதவில்லை. திருமாவளவன் வேட்பாளர் என்பதனால் நான் ஒரு அரசு ஊழியராகத்தான் மதுரைக்கு போனேன். சென்னையிலேயே இருந்து பழகிவிட்ட எனக்கு சாதி பற்றி எதுவுமே தெரியாது. தலைநகர் சென்னையில் சாதியை பற்றிய பெரிய விவாதங்கள் அல்லது சாதியின் பெயரிலான பாதிப்புகள் எதுவும் என்னை அண்டியதில்லை. நான் 13 வயதிலே 8ஆம் வகுப்பு முடித்த பிறகு குடும்பத்தை விட்டு வெளியேறியவர். 9ஆம் வகுப்பிலிருந்து விடுதி மாணவனாக பள்ளி படிப்பை முடித்தேன். பிறகு கல்லூரி படிப்புக்காக சென்னைக்கு வந்தேன். 17 வயதில் என்னுடைய புகுமுக வகுப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு 1979 வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் சென்னையிலேயே நான் தங்கி என்னுடைய பட்ட வகுப்பை முடித்து, பிறகு முதுகலை வகுப்பை முடித்து, பிறகு சட்ட வகுப்பை முடித்து, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கேயே நான் தங்கியிருந்த நிலையில் எனக்கு கிராம சூழலோ சாதிய சிக்கல்களோ பெரிதாக தெரியாது. அப்படி ஒரு பாதிப்பும் எனக்கு நேர்ந்ததில்லை. ஆனால் மதுரையிலே போய் நான் ஒரு அரசு ஊழியராக பணியில் சேர்ந்த காலத்தில் நான் சந்தித்த பிரச்சனைகள் என்னை வெகுவாக பாதித்தது. பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் என்னை தேடி வந்தார்கள். நள்ளிரவு நேரங்களில் கதவை தட்டுவார்கள், இரத்த காயங்களோடு வருவார்கள், தலையில் கட்டு கைகளில் கட்டு என்று கட்டு போட்டுக் கொண்டு வருவார்கள். அந்த நேரத்தில் நான் காவல் நிலையங்களுக்கு அவர்களை அழைத்து செல்வதுண்டு. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்காக ஏதேனும் பேச வேண்டும் என்ற உந்துதலின் அடிப்படையில் பொது வாழ்விலே
ஈடுபட்ட எனக்கு ஏற்கனவே இருந்த தொடர்புகளின் அல்லது அரசியல் புரிதல்களின் அடிப்படையில் இவர்களுக்காக நாம் போராட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை தந்தது. வேறு எந்த நோக்கமும் எனக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான எந்த நோக்கமும் இருந்ததில்லை. தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று கனவிலும் நினைத்து கூட நான் பார்க்கவில்லை, கனவிலும் நினைத்ததில்லை. பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்ற உந்துதலுக்கு சென்னையில் நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், ஈழத்தமிழர்களுக்கான போராட்டங்கள் என்ற அந்த களங்களில் கிடைத்த அனுபவம் பொது வாழ்வில் ஈடுபடுவதற்கான உந்துதலை தந்தது. அப்போது இருந்த தொடர்புகளும் எனக்கு அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தது. ஆனால் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றோ சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்றோ சிந்திக்கவும் இல்லை, திட்டமிடவும் இல்லை. அவர் கவிமலர் நினைவு வைத்திருந்து சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார். காவல்துறை கொடுத்த நெருக்கடி, அதை பற்றி பேசினால் நான் உணர்ச்சி வயப்பட்டு விடக்கூட வாய்ப்பு இருக்கிறது. நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. மிக கடுமையான நெருக்கடிகள் என்னை சுற்றி உருவான போது சில நண்பர்கள், அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றிய தோழர்கள் எனக்கு வந்து ஆலோசனை தந்தார்கள். குறிப்பாக ஒரு பெரியவர், காலமாகிவிட்டார், தமிழாசிரியர். நான் கோவையிலே பணியாற்றி கொண்டிருந்த போது என்னை தேடி வந்து பார்த்தார். வயது முதிர்த்தவர், அப்போது அவர் பணி ஓய்வு பெறக்கூடிய வயது. அப்போதே அவருக்கு 57, 58 இருக்கும். நான் சொல்வது 91. அப்போது அவர் எனக்கு சொன்ன ஆலோசனை என்னவென்றால், உங்கள் மேடை பேச்சுகளை நான் அவ்வப்போது கேட்டிருக்கிறேன். உங்கள் போராட்ட நடவடிக்கைகளை வெளியில் இருந்து, தூரத்தில் இருந்து நான் பார்த்திருக்கிறேன். மதுரையில் இப்படி ஒடுக்கப்பட்டவர்களை ஆயிரக்கணக்கிலே திரட்டி பேரணி நடத்தியது வரலாற்றில் இதுதான் முதல் முறை. உங்கள் தலைமையில் தான் அது நடந்திருக்கிறது. இதையெல்லாம் நிகழ்வை தென் மாவட்டங்களில், அதுவும் தலித் என்ற அடையாளத்தோடு அம்பேத்கர் பெயரை சொல்லி வீதிகளில் வீறு நடை போடுகிற அந்த அணிவகுப்பை நாங்கள் பார்த்ததில்லை. தம்பி, நான் வயதில் மூத்தவன் சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. 2 ஆலோசனைகளை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். ஒரு ஆலோசனை, முதலில் இந்த இயக்கத்தின் பெயரை நீங்கள் மாற்ற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் என்று நீங்கள் வைத்திருப்பது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி உங்கள் பின்னால் மக்கள் திரளுவார்கள்? இது எதிரிகளுக்கு மட்டுமல்ல, உங்களை விரும்பக்கூடியவர்களும் கூட உங்களை நெருங்குவதற்கு இது தடுக்கும். பெயரை மாற்றுங்கள். அப்போ சொன்ன வார்த்தை, ஒரு பொது வாழ்க்கையில் பொதுமக்களுக்காக பணியாற்றுகிற போது அந்த இயக்கத்தின் பெயரே மியூசிக்கலா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மியூசிக்கலா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னங்க மியூசிக்கலா இருக்கணும்னா என்ன இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. என்றது கோவில் உட்கார்ந்து பேசும்போது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு இசைநயத்தோடு இருக்கிறது இந்த பெயர். விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொன்னா யாரு இந்த கட்சியில் வந்து சேருவாங்க? இப்ப நான் சொன்னேன், நான் தேர்தல் களத்துக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கவில்லை, துணிந்து போராடக்கூடிய இளைஞர்களுக்காக மட்டும்தான் இந்த இயக்கத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஒரு மாவட்டத்திற்கு 10 பேர் அரசியல் படுத்தப்பட்டால் போதும், அவர்கள் களத்திற்கு வந்தால் போதும் என்கிற எண்ணத்தில் தான் நான் இந்த பெயரையே சூட்டியிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் இல்லை, இது விடுதலை புலிகள் சொல்ற மாதிரி இருக்குன்னு அப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது தான் வச்சிருக்கிறேன். அது நான் சொன்ன விடுதலை புலிகள்னா ஒரு டெரர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகள்னா அப்படிதானே ஒப்பிட்டு பார்ப்பாங்க. சார், அப்படி பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் பேரே வச்சிருக்கேன். சார், நீ ஒரு அரசு ஊழியர், அதனால பரவாயில்லை. உங்க பேரே திருமாவளவன் தானா, உங்க அப்பா வச்ச பேர் தானான்னு கேட்டார். ஏன்னா பொதுவாக அரசு ஊழியர்கள்லாம் புனை பெயர் வச்சுக்கிட்டு மேடை ஏறுவாங்க. கவர்மெண்ட் ரெக்கார்டு ஒரு பேர் இருக்கும், மேடையில் வேற பேர் இருக்கும். அரசாங்கம் கேட்டாங்கன்னா இல்லைங்க அது வேற ஆளு, இது வேற ஆளுன்னு சொல்லிடுவாங்க. இந்த ரெக்கார்டில் இருக்கிற பேர்ல தான் இயங்கக்கூடாது. நான் வந்து திருமாவளவன் என்பதுதான் என்னுடைய இயற்பெயர், என் தந்தை இட்ட பெயர். அரசு ஆவணங்களிலும் அந்த பெயர் தான்
மேடைகளிலும் இந்த பெயர் தான். அவர் சொன்னார், முதல் ஆலோசனை கட்சியின் இயக்கத்தின் பெயரை மாற்றி பொது வாழ்க்கையில் தீவிரமாக ஈடுபட வேண்டும், தேர்தல் அரசியலிலும் ஈடுபட வேண்டும். இது முதல் ஆலோசனை. இரண்டாவது ஆலோசனை, நீங்க இந்த மாதிரி மொட்டையா இருக்கக்கூடாதுனாரு. என்னங்க மொட்டையா இருக்கிறது? கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாரு. கல்யாணம் பண்ணலன்னா மொட்டைன்னு அர்த்தமான்னு கேட்டேன். ஆமா, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, சமூகம் ஏத்துக்காது. திருமணமாகி ஒரு குடும்ப தலைவனா இருந்தாதான் பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஏற்பிசை ஏற்படும். திருமணம் பண்ணணும். இந்த ரெண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அவர் சொன்ன ஆலோசனைகள் இரண்டையும் நான் அப்போதே மறுதளித்து விட்டேன். பிறகு இந்த இயக்கம் அதிகாரிகளால் கவனிக்கப்படுகிற இயக்கமாக மாறியது, பொது நீரோட்டத்தில் பேசப்படுகிற இயக்கமாக மாறியது. அனைத்து சமுதாய இயக்கங்களின் தலைவர்களை எல்லாம் அழைத்து அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்திய போது, கலந்தாய்வு கூட்டம் நடத்திய போது, அந்த கூட்டத்திலும் நாம் பங்கேற்க வேண்டும் என்ற நெருக்கடியை அன்றைக்கு காலம் தந்தது. அதில் கலந்து கொள்ளுகிற போது நான் அரசு ஊழியர் தான். அப்போது இந்த இயக்கத்தின் பெயர் விடுதலை சிறுத்தைகள் தான். அதன் பிறகு ஏடிஜிபி எல்என்டோ மிக உயர்ந்த அதிகாரி என்னை அழைத்து அவருடைய அறையிலே, இங்க ஐஜி ஆபீஸ்ல ஒரு அறையிலே உட்கார வைத்து ரொம்ப நேரம் பேசினார். ரொம்ப அதி குளிரூட்டப்பட்ட அறை. போய் உள்ள நுழைஞ்சா அப்படியே ஜில் இருக்கு அந்த ஏசி அறையில. நான் போனோடனே ஐயா எனக்கு ரொம்ப குளிருது, ஏசி ஆஃப் பண்ணணும் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் பழகிடும், உட்காருங்க அப்படின்னு. நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க, முதல்ல கூலாகுங்க அப்படின்னாரு. என்ன சொன்னார், அவர் சொன்ன வார்த்தை அந்த தமிழாசிரியர் சொன்னதை போல் அவர் சொன்னார். எனக்கு அவர் ரெண்டும் ஒப்பீடு செய்ய சொன்னார், நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது ஃபொரென்சிக் சயின்சஸ்ங்கிறதும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட தொடர்புடையது தான். அதனால் நீங்கள் எங்கள் இலாக்காவை சேர்ந்தவங்கிற உணர்வோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல இந்த பேரை மாற்றுங்க. ஏங்க ஏன்னு அவர் சொன்ன ரெண்டு ஆங்கில வார்த்தை. இந்த பேரை கேட்டால் அவர்ஷனாக இருக்கு அப்படின்னாரு. இன்னொரு வார்த்தை அலர்ஜியா இருக்கு அப்படின்னு சொன்னார். அவர்ஷன்னா வெறுப்பு, அலர்ஜின்னா பயம். இது ரெண்டும் ஏற்படணுங்கிறதுக்காகத்தானே இந்த தேவையை வச்சிருக்கிறோம். நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன், அவருக்கு நான் சொல்லலை பேர் மாத்துங்க, மாற்ற முடியாது சொல்லி. இல்லையா, இது வந்து நான் வந்து அம்பேத்கர் அரசியல பேசுற ஒரு அமைப்பு தான், பெரியார் அரசியல பேசுற அமைப்பு, மற்றபடி யாரையும் அச்சுறுத்தக்கூடிய அமைப்பு இல்லை. ஒரு காம்ப்ளெக்ஸ்ல, ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள டிப்ரெஸ்ட்னா ஒடுக்கப்பட்டவர்களையும் நம்ம ஒழிவேற்கிறோம். ஆனால் அதுக்கு உண்மையான பொருள் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இன்னொரு பொருள். டிப்ரெஷன்னா மன அழுத்தம், மன உளைச்சல், ஒரு காம்ப்ளெக்ஸ். சொன்னார் பாருங்க நம்ம கௌதம் ராஜ், எஸ்சினாலே சைக்கலாஜிக்கலா ஒரு இன்ஃபீரியாரிட்டி உருவாகும். அந்த டிப்ரெஷன் காலங்காலமா பல கோணங்களிலும் பல களங்களிலும் பல்வேறு வகைகளான புறக்கணிப்புகளும் அவமானங்களும் காயப்படுத்துதல்களும் இழிவுகளும் சுமத்தப்படுகிற ஒரு சமூகத்தில் ஒரு எழுச்சி உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த எழுச்சி ஊட்டக்கூடிய ஒரு பெயர் தேவைப்பட்டது. அதனால் நான் இதை தொடர்ந்து கடைபிடிப்பேன் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இது வந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரோல் பாலிட்டிக்ஸ்க்காக நான் உருவாக்கின இயக்கம் இல்லை. இந்த இயக்கத்தின் பெயரை நான் மாற்ற விரும்புகிறேன். ஆனால் நான் யோசிக்கிறேன், நீங்க சொன்னதுக்காக நான் யோசிக்கிறேன், மாற்ற விரும்புகிறேன். இது நான் சொல்றது 90களின் தொடக்கத்தில் 97, 98 காலகட்டத்தில் காவல்துறையின் நெருக்கடிகள், ஏராளமான தோழர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார்கள். அடுத்தடுத்து முன்னணி தோழர்கள் எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் விழுப்புரத்திலே கூடிய மாநில செயற்குழுவில் ஒரு விரிவான விவாதத்திற்கு பிறகு ஒரு டிரான்ஸ்பார்மேஷன், ஒரு பரிணாம மாற்றம் நிகழக்கூடிய ஒரு தீர்மானத்தை நான் முன்மொழிந்தேன். என்ன தீர்மானம் என்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி
இத்தனை காலம் தேர்தல் அரசியலில் பங்கேற்காமல் இருந்தது, தேர்தலை புறக்கணித்தது, தேர்தல் களத்தில் ஈடுபட்டதில்லை, தேர்தல் அரசியலை விமர்சித்தது. இனி தேர்தல் அரசியலில் பங்கேற்கும் என்கிற முடிவை இன்றைக்கு எடுத்தோம். அப்போது நான் உருவாக்கிய வழக்கம்தான், கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம். கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம். உத்தியை மாற்றுவதுதான் எலெக்ஷன் பாய்காட்டுங்கிறத மாற்றி எலெக்ஷன்ல பங்கேற்கிறது என்கிற ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். ஆனா இந்த கொள்கையை நாங்கள் மாற மாட்டோம். என்ன கொள்கை? 1990 ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் மதுரை மாநகர் புதூர் என்ற இடத்தில் நான் முதல் கொடியை ஏற்றி வைத்த போது நான் முன்மொழிந்த 50 முழக்கங்கள்: சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை முழக்கங்கள். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம். இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் அன்றைக்கு சிசுவாக இருந்திருக்க மாட்டார்கள். பல பேர், சில பேர் சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பாங்க. சிறுத்தைகளாக, பாயும் சிறுத்தைகளாக களமாட வேண்டும் என்கிற பொருளை குறிக்கிற வகையில் கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்று துண்டறிக்கை அச்சிட்டு, இது இன்றைய இயக்க கொடி, நாளைய தேசிய கொடி என்று நான் பிரகடனப்படுத்தேன். இதெல்லாம் 90. எத்தனை வருஷம் ஆகுது? தமிழ் தேசியத்தை இன்றைக்கு நாம் பேசவில்லை, அன்றிலிருந்து பேசுகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரோடு முதலில் தந்தை பெரியாரையும் இணைத்து துண்டறிக்கை போட்ட இயக்கம், சுவரொட்டி அச்சிட்டு ஒட்டிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுவரையில தமிழ்நாட்டில் அம்பேத்கரியம் தனி பாதையில போயிட்டு இருந்துச்சு, பெரியார் இயக்கம் தனி பாதையில போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு ட்ராக், அது ஒரு ட்ராக். இது எஸ்சி ட்ராக், இது பிசி ட்ராக் என்று போய்கொண்டிருந்தது. இரண்டும் ஒரே ரயில் பாதை தான், 2 தண்டவாளமாக இருக்க வேண்டிய பாதை. ஆனால் 2 தண்டவாளமும் தனித்தனியாக போய்கொண்டிருந்தது. அதை ஒரே ட்ராக்காக மாற்றியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இதை நான் முன்னெடுத்த போது எனக்கு யாரும் ஆலோசனை சொல்லவில்லை. நான் முன்மொழிந்த போதே எனக்கு எதிர்ப்பு வந்தது. தலித் இயக்க தலைவர்கள் என்ன பெரியாரை போட்டுட்டு தெரியுறான், ஒரு பிசி தலைவர் உயர்த்தி பிடிக்கிறான் அப்படின்னு பேசியவர்கள் நேராக வந்து கேட்டவர்களே உண்டு. ஏன் பெரியார் படத்தை போடுறீங்கன்னு கேட்டவர்களே உண்டு. அதே போல முதலில் நீலக்கொடியோடு சரிபாதியாக சிவப்பு வண்ணத்தை சேர்த்த இயக்கம் இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இதெல்லாம் படிப்படியான பரிணாமங்களுக்கு அடையாளத்தில் சொல்ல வருகிறது. தொடர்களே, விழுப்புரம் மாநில செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு பிறகு முதலாக தேர்தல் அரசியலில் இறங்குவது என்று முடிவெடுத்து தனித்து நாம் மட்டும் ஒரே ஒரு தொகுதியில் நிற்பது என்று பேசிக் கொண்டிருந்த போதுதான் மூப்பனாருக்கு தகவல் கிடைத்து தூது அனுப்பி ஓரிரு வாரங்களாக மூளை செலவை செய்து நம்மை கூட்டணியிலே இணைத்துக் கொண்டார். நான் கூட்டணி வரணும் கடைசி வரணும் சொல்லல. அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி உட்கார்ந்துட்டார். அந்த உண்ணாவிரத்துக்காக வந்து வாழ்த்து சொல்லுங்கன்னு கடைசியாக அவருடைய தூதுவர்கள் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போய் பக்கத்தில் உட்கார்ந்தவொடனே டக்குன்னு போட்டோ எடுத்து 3வது அணி உதயம் போட்டாங்க. 3வது அணியில் இணைவதற்காக நான் இசைவு தருவதற்கு முன்பே அந்த போராட்ட களத்தில் போய் பங்கேற்றதும் ஊடகங்களில் வந்த செய்தி 3வது அணி உதயம் மூப்பனார் தலைமையில். ஒரு புறம் கிருஷ்ணசாமி, இன்னொரு புறம் திருமாவளவன், நடுவில் மூப்பனார். இதுதான் படம் அன்னைக்கு மாலை பத்திரிகையில். அடுத்த நாள் இந்து பத்திரிகையில் முதல் பக்கத்திலேயே வண்ணப்படம். ஆங்கில பத்திரிகை இந்து பத்திரிகையில் மூப்பனார் அவர்களோடு 2 பேரும் உட்கார்ந்து இருப்பதை போன்ற வண்ணப்படம் அச்சிட்டு முதல் பக்கத்திலேயே தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம்டு என்று போட்டுள்ளார். 3வது அணி உதயம். தேர்தல் அரசியலில் ஈடுபடுகிறோம் என்ற நிலையில்தான் நான் எழுதிய முதல் முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். தேர்தல் அரசியலில் நாம் அடியெடுத்து வைத்த பிறகு நான் இந்த முழக்கத்தை நெய்வேலியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டுவிட்டு நான் சொன்னேன். அங்குதான் முதல்ல இந்த முழக்கத்தை நான் முன்வைக்கிறேன். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம். ஜனநாயகங்கிறது ஒரு குறிப்பிட்ட குழுக்குள்ளே சுழன்று வந்துடக்கூடாது. கடைசி மனிதனும் போய் சேர்ந்தது. ஜனநாயகத்தை அவனும் நுகர வேண்டும், ஜனநாயக உரிமைகளை நுகர வேண்டும், ஜனநாயகத்தை அவன் புரிந்து கொள்ள வேண்டும், கருத்து சொல்லவும்
அவன் செயல்படவும் அவனுக்கு சுதந்திரம் வேண்டும். எளிய மக்களுக்கும் அதிகாரம்ங்கிறது மேட்டுக்குடி மக்களே இருந்துடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட கட்சியை ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களுக்கே அதிகாரமாக இருந்துடக்கூடாது. ஒரு கட்சிக்குள்ளே முடங்கி விடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட குழுவுக்குள்ளேயே அதிகாரம் முடங்கி விடக்கூடாது. அது எளிய மக்கள் வரையில், விளிம்பு நிலை மக்கள் வரையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்ற அந்த முழக்கத்தை நான் முன்வைத்த போது முதலாக விமானத்திலே என்னை ஏற்றி சென்னையில் இருந்து மதுரைக்கு கொண்டு போய் இறக்கியவர் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள். அப்பதான் முதல்ல நான் ஃப்ளைட்டில் ஏறுறேன். நம்ம அண்ணன் ஃப்ளைட்டில் வர்றார் அப்படின்ட்டு முதல்ல ஏர்போர்ட்டுக்கு நம்ம தோழர்கள் வந்தாங்க. மதுரை ஏர்போர்ட், இல்லைன்னா ஏர்போர்ட் பக்கமே போகிறதுக்கான தேவை இருந்திருக்காரு. நான் ஃப்ளைட்டில் வர்றேன்னு தெரிஞ்சு நூற்றுக்கணக்கானவர்கள் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க. உங்கள் முகத்தில் அவ்வளவு பெரிய வெளிச்சம் இருந்துச்சு, அவ்வளவு மகிழ்ச்சி. அவனியாபுரத்தில் தான் முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். அப்போ மூப்பனார் பக்கத்தில் கூப்பிட்டு கேட்டது, ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்க, என்னதுன்னு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. சொன்னேன், ஓ அதுக்கு இதுதான் அர்த்தமா? அதுக்கு இதுதான் அர்த்தமா? அந்த கூட்டத்தில் சொன்னார், மூணாவது அணி தானே சொல்லலாம். இந்த மூணாவது அணிங்கிறது கட்டாயமா ஆட்சி பிடிக்க போற அணி இல்லை. ஆனாலும் சொல்றதுக்கு மனசு வரணுமே, அதை அங்கீகரிக்கணுமே, அதை ஏற்றுக்கொள்ளணுமே, அந்த கருத்துக்கு உடன்படணுமே. முளைச்சி 3 நாளாக வரல, அதுக்குள்ளே உனக்கு இவ்வளவான்னு பாங்கல கிராமத்தில். இப்போதான் நீ தேர்தலுக்கே வந்திருக்கிற, அதுக்குள்ளே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு முழக்க வேற வைக்கிறியான்னு சொல்லலாம், கேள்வி செய்ய முடியும். ஆனால் பெருந்தன்மை மிக்கவர் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் அந்த கூட்டத்திலே திருமாவளவன் அவ்வளவு எழுச்சி. அந்த அவனியாபுரத்தில் எடுத்த அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி சொல்றாரு. அந்த ஆரவாரத்திற்கு இடையிலே, இவர் உங்களுக்கு மட்டும் தலைவர் இல்லை, எங்களுக்கும் தலைவர் தான், எல்லோருக்கும் தலைவர் தான். அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார், ஒரு முழக்கம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, மூன்றாவது அணி அதை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னார். தொடர்களே, முதல்ல அவருடைய வேண்டுகோளை ஏற்று என்னுடைய அதாவது அரசு பணியை ராஜினாமா செய்தேன். நான் ராஜினாமா செய்த நாள் ஆகஸ்ட் 17. ஒரு கோயின்சிடென்ஸ். என்னுடைய பிறந்த நாளில் நான் ராஜினாமா செய்தேன். அது தன்னியல்பா அமைஞ்சது. நான் தேர்தல் நிற்கவே விரும்பலை. மனசு கடுமையான ஒரு நெருடல் இருந்துச்சு. 10 வருஷம் தேர்தல் புறக்கணிப்பை பற்றி பேசியிருக்கோம். இப்போ போய் நானே ஒரு வேட்பாளராக நிற்கணுமான்னு ரொம்ப நெருடலாக இருந்துச்சு. வேறு வழி இல்லை. அவர் என்னை கட்டாயப்படுத்தி பணியை ராஜினாமா செய்ய வைத்து என்னை வேட்பாளராக கொண்டு போய் நிறுத்தி அவ்வளவு பெரிய வன்முறையை சந்தித்தோம். இங்கே பல தோழர்கள் சொன்னார்கள், இந்த மக்கள் வாக்களிப்பதற்கு கூட மறுக்கப்படும் நிலைதான் பல கிராமங்களில் இருந்தது. தலைமுறையா நாங்கள் ஓட்டு போட்டதே கிடையாது, முதல் முறையா உங்களுக்காக ஓட்டு போடுறோம் அப்படின்னு வந்தாங்க. அது ஓட்டு போட வந்ததனாலேயே அன்றைக்கு திட்டமிட்டு இரவோடு இரவாக கிராமங்களுக்குள், சேரிகளுக்குள் நுழைந்து தீ வைத்து கொடுமைப்படுத்தினார். 15 கிராமங்கள் முற்றாக எரித்து சாம்பலாக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன. ஏன்னா அப்படி ஒரு எழுச்சி. சிதம்பரத்தில் என்ன வேட்பாளர் அறிமுகப்படுத்துறார் மூப்பனார். கூட்டம் முடிஞ்ச பிறகு அவர் சொல்றார், அந்த கூட்டத்திலே பேசினார், ரொம்ப நாளைக்கு பிறகு நான் சிதம்பரத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கிறேன். எம்ஜிஆருக்கு தான் இப்படி ஒரு கூட்டம் வந்துச்சு சிதம்பரத்தில். அதற்கு பிறகு தம்பி திருமாவளவனுக்காக இவ்வளவு பேர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கீழே இறங்கின உடனே ஒருத்தர் ஓடி வந்து மூப்பனார் சொல்றாரு, ஐயா ஆருத்ரா தரிசனத்துக்கு கும்பல் வர மாதிரி வந்திருக்கிறாங்க ஐயா, எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கு. ஆருத்ரா தரிசனம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், என்னங்க ஆருத்ரா தரிசனம்? இது சிவபெருமானுக்கு திருவிழா நடத்துவாங்க, அதான் ஆருத்ரா தரிசனம். தேர் வரும், அந்த தேருக்கு தான் அப்படி மக்கள் லட்சக்கணக்கில் வருவாங்க, ஆயிரக்கணக்கில் வந்து சேருவாங்க. மூப்பனார் அதை சொல்லி சொல்லி பெருமை பெற்றுட்டே போனார். வேண்டியது
உழவு நிரல் உங்க மேல உழவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. எனக்கு இப்பதாங்க தெரியுது, எனக்கு தெரியாது. நீங்க தேர்தலை கொண்டு வந்து நிப்பாட்டினதுனால தான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரியாது. களத்தில் கொண்டு போய் அதை போய் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி விட்டுட்டாங்க. எலெக்ஷன்னா என்னன்னு தெரியாது, பூத்துனா என்னன்னு தெரியாது, பூத்து கமிட்டினா என்னன்னு தெரியாது, பூத் ஸ்லிப்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்போது அவருடைய கட்சி சின்னம் சைக்கிளில் போட்டியிட்டோம். எல்லாரும் 10 மணிக்குள்ள கூட்டத்தை முடிச்சாகணும். நம்ம பிரச்சாரம் மட்டும் விடிய விடிய நடக்கும். நம்ம இந்த கேஸ் போட்டுக்க, நம்ம ஜெயிக்க போறோம், கேஸ் போட்டுக்க. விடிய விடிய 2, 3 மணிக்கு 4 மணிக்கு தான் போய் படுப்போம். திடீர்னு எழுப்பி விட்டுருவாங்க, காலையிலே கிளம்பணும். 15 நாள் பாடாப்பட்டோம், படாத பாடுபட்டோம். அந்த 3வது அணியிலேயே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் போட்டியிட்ட திருமாவளவனுக்கு சிதம்பரம் தொகுதியில் 2,25,000க்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைத்தன. 3வது அணியிலேயே அவ்வளவு அதிகமான வாக்குகள் சிதம்பரம் தொகுதியில் மக்கள் அளித்தார்கள். அவ்வளவு வன்முறைகளை தாண்டி, ஏன்னா ஓட்டே போடாதவன் இன்னைக்கு பூத்து வந்து ஓட்டு போடுறான். அதனால கலவரம். நாட்டு வெடிகுண்டு வீசினார்கள், கையை வெட்டினார்கள், தலையில் காயம், கல்லால் அடித்தார். திரும்புற பக்கம்னா கல்லடிதான். வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் நகரவே முடியாது. இவ்வளவு கடுமையான ஒரு வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிட்டு விட்டார்கள். அதை தாண்டி 2.25 லட்சம் வாக்குகள். 1999 2.25 லட்சம் வாக்குகளை யாராவது ஒரு சினிமா நடிகர் பெற்றிருந்தால் அன்றைக்கே ஊடகங்கள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள். அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று சொல்லி இருப்பார்கள். 2.25 லட்சம் வாக்குகள். சினிமா கவர்ச்சி கிடையாது, எந்த பாப்புலாரிட்டியும் இல்லை, எந்த பின்னணியும் கிடையாது, ஊடக பின்புலம் கிடையாது, அரசியல் பின்புலம் கிடையாது, எதுவுமே இல்லாத நிலையில் 10 நாள் இடைவெளியில் 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றோம். அப்போ சைக்கிள் சின்னம். அதுக்கு பிறகு 2001 திமுக கூட்டணி. கலைஞர் 10 தொகுதிகளை நமக்கு தந்தார். தமிழ்நாட்டில் 8, 2 பாண்டிச்சேரியில். அப்போ உதயசூரிய சின்னம். 2.25 வருஷத்துல நான் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு எம்எல்ஏ பதவி வேண்டாம். காளிமுத்து கேட்டார், அவர் தான் பேரவைத் தலைவர். என்ன தம்பி யோசிச்சிங்களா? இல்லையா, எனக்கு இல்லைண்ணே வேண்டாம், நான் ரிசைன் பண்ணேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்லை உறுதியாக சொல்றேன், நான் ரிசைன் பண்றேன், ஏத்துக்குங்க. 2004 பிப்ரவரி 3 அண்ணா நினைவு நாள் அன்னைக்கு நான் ரிசைன் பண்ணேன்னா, அது ஆமா பதவியை ரிசைன் பண்ணேன்னா பிப்ரவரி 3 பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள். 2004 தனியா நாம வந்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. சைக்கிள் சின்னம், உதயசூரிய சின்னம், 2 கட்சி சின்னம். 2004 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். அப்போ கிருஷ்ணசாமி, நான், ராஜகண்ணப்பன், பஷீர் அகமது, இன்னும் ஒரு சில அமைப்புகள் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி நாங்களே உருவாக்கணும். அவங்க எல்லாம் வந்து இல்ல தனி சின்னத்துல நின்னா சரியா வராது, நான் தனி சின்னத்துல நிற்போம், இல்ல வராது. அப்ப என்ன செய்யலாம், வாங்க எனக்கு முலாயம் சிங் நல்லா பழக்கம், அவர்கிட்ட போய் சொல்லி அங்க இருந்து சைக்கிள் சின்னத்தை வாங்கிட்டு வந்துருவோம். ஏற்கனவே நீங்க சைக்கிள் சின்னத்துல 2.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க, இப்ப சைக்கிள் சின்னம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இல்லை, நாம அங்க போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. டெல்லிக்கு போறோம். அங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் தகவல் தெரிஞ்சு வந்துட்டார், அனில் ஹெக்டேன்னு. அவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உடைய உதவியாளர், இப்ப எம்பியா இருக்கிறார். அவர் வந்து நீங்க போய் முலாயம் சிங் தான் பார்க்க வேண்டாம், நீங்க வாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பார்ப்போம் அப்படின்னு இப்ப பீகாருடைய முதல்வராக இருக்கிற நிதிஷ்குமார் அழைத்து போயிட்டார். நிதிஷ்குமார், திக்விஜய் சிங், இன்னும் ஒருத்தர் யாரும் முக்கியமான 3 பேர் இருந்தாங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இல்லை, அவங்களோட உட்காந்து பேசின உடனே ராஜகண்ணப்பன், டாக்டர் கிருஷ்ணசாமி 2 பேரும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. நாம அங்க உத்தரப்பிரதேசலாம் போக வேண்டாம், லக்னோலாம் போக வேண்டாம், அம்புசிலத்தை எடுத்துட்டு போயிடலாம். அப்ப ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்து அம்பு சின்னத்திலே போட்டியிட்டோம். இது 2004. 99 சைக்கிள், 2001 உதயசூரியன், 2004 அம்பு சின்னம். இது 3 தான் பிற கட்சிகளின் சின்னம். அதன் பிறகு நான் ஒரு முடிவெடுத்தேன்.
கட்சியின் அங்கீகாரத்தை பெற்றாக வேண்டும். இனி தனி சின்னத்தில் தான் இருக்க வேண்டும். 2006 அதிமுகவோடு கூட்டணி. எம் நடராஜன் அவர்கள் அப்போது தொடர்பிலே இருந்தார். அவர் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணார். நீங்க ரெட்டடையில் நில்லுங்க, 9 தொகுதி தமிழ்நாட்டில், 1 தொகுதி பாண்டிச்சேரி, 10 அடிச்சுட்டு வந்துடும், அம்மாவுக்கு செலவெல்லாம் பார்த்துக்குவாங்க, நீங்க ரெட்டடையில் நின்னுங்க. நான் முடியாதுன்ட்டேன். சசிகலா மேடத்துக்கு பேச சொன்னாங்க. அவங்களும் சொன்னாங்க, இல்லை மேடம், நாங்கள் தனியாக நின்னாதான், தனிச்சத்தில் நின்னாதான் நாங்கள் ஒரு அங்கீகாரத்தை வாங்கணும்னு விரும்புகிறோம். இந்த போராட்டம் எங்கிருந்து தொடங்குகிறது? 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலிருந்து தொடங்குது. சரி, அப்படின்னா நீங்க பார்த்துங்க, நீங்களே உங்க பாடு நீங்களே பார்த்துங்க, அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. மணி சின்னத்தில் நின்னோம். செலவுக்கு எந்த பின்புலமும் கிடையாது. கடலூர் மாவட்டத்தில் மக்கள் மானம் காத்த மாவட்டம் என்று நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட அந்த மாவட்டத்தில் எந்த பின்புலமும் இல்லாமல் வெறும் அதிமுக கூட்டணி என்ற அந்த ஆதரவோடு களத்தில் நின்றோம். சாதி எவ்வளவு வலிமையானது என்பதை ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் நேருக்கு நேர் நாம் சந்தித்தோம். உளுந்தூர்பேட்டையில விஜயராகவன் ஒரு வேட்பாளரை போட்டிருந்தோம். அதிமுக காரன் அவ்வளவு கேவலமா பேச, நீங்கெல்லாம் சீட்டை வாங்கிட்டு வந்துருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு வேலை செய்யணுமா, சாதி பெயரை சொல்லி நீ ஒரு வேட்பாளர், உனக்கு நான் வேலை செய்யணுமா, ஒரு இழிவாக பேசினார். 2001 உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட போதும் திமுகவை சார்ந்த உடன்பிறப்புகள் அந்த சின்னத்தை வரையவில்லை, அவங்க கட்சி சின்னத்தை வரையவில்லை. மதுரையிலிருந்து 20-30 பேர் அழைச்சி 3 நாள் கடைசியாக சின்னத்தை வரைஞ்சோம். சவர் பிடிச்சு ஒரே ஒரு சின்னம் கூட இல்லை. நான் போட்டியிட்ட மங்களூர் தொகுதியில் திமுக காரர்களே எழுதல. அவங்களுடைய கட்சி சின்னம், சொந்த சின்னம் யாரும் எழுதவில்லை. திருமாவளவன் வேட்பாளர் என்பதனால் மதுரையிலிருந்து ஆள் பிடித்து ஓட்டு போடுறாங்க, போட எழுதி வைங்க, எங்கெங்க முடியுமோ அங்கெல்லாம் எழுதி, சின்ன சின்னதாக எழுதி போடுங்க, நாமே எழுதணும். அதே நிலை தான் 2006 இருந்துச்சு. கதி சின்னம், ஏன்னா அவங்க சின்னமும் கிடையாது, மணி சின்னம். ஆனாலும் காட்டுமன்னார்குடியிலும் மங்களூர் என்கிற திட்டக்குடி தொகுதியிலும் 2 தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் முதலாக தனி சின்னத்திலே மணி சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒரு நம்பிக்கையை பெற்றோம். மக்கள் நம்மை அங்கீகரித்து விட்டார்கள் என்பதை மறுபடியும் ஒரு முறை கடலூர் மாவட்டத்தில் உறுதிப்படுத்தினார்கள். 2009 வந்தது நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். அப்போதும் திமுக சின்னத்தில் நிற்க சொல்லிய அறிவுரைகள், அப்போதும் நான் முடியாது என்று மறுதளித்தேன். ஸ்டார் சின்னம் இருந்தது பட்டியலில், அதை நாங்கள் கேட்டோம், இல்லை என்று தேர்தல் ஆணையம் சொன்னது. மிசோரத்தில் ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை நாங்கள் மாநில கட்சிக்கு ஒதுக்கிவிட்டோம், அதனால் உங்களுக்கு அது தர முடியாது என்றார்கள். உச்ச நீதிமன்றத்திற்கு போனோம், வழக்கு தொடுத்தோம், வழக்கிலே வெற்றி பெற்றோம். உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு நட்சத்திர சின்னத்தை ஒதுக்கியது 2009. அது வருவதற்கு இண்டிபெண்டன்ஸ் சிம்பல் வர்றவைதான் எங்க வந்துச்சு. இண்டிபெண்டன்ட் ஒதுக்குற போது 15 நாளுக்கு முன்னாடி ஒதுக்குவாங்க இல்லையா, அப்பதான் நமக்கு வந்துச்சு. அந்த கடைசி நேரத்தில் நட்சத்திர சின்னத்திலே நாம் போட்டியிட்டோம். அப்போ உச்சத்தில் இருந்தது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, ஈழத்தமிழர்களுக்கு எதிரான வன்கொடுமை. திமுக கூட்டணியில் இருக்கிற அவ்வளவு பேரையும் கடுமையான விமர்சனம் செய்த காலம். காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிரான விமர்சனம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எதிராக அமைந்தது. இன்றைக்கு கூட்டணியில் இருந்ததால் அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை தாண்டி நட்சத்திர சின்னத்திலே 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றோம். முதலாக நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்தோம். மணி சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் போனோம். 2006 நட்சத்திரம் சின்னத்தில். அப்போ நான் உதயசூரியனில் நிற்கவில்லை, அதுக்காக சொல்லுறேன். 2006 இரட்டை சின்னத்தில் நிற்கவில்லை, 2009 உதயசூரியன் சின்னத்தில் நிற்கவில்லை. அப்போது மணி 2006, இப்போது நட்சத்திரம் 2009, 2011 மறுபடியும் அதே பிரச்சனை வந்தது. நீங்க இத்தனை தொகுதியை வாங்குறீங்க, தனி சின்னத்தில் போட்டிட்டு எல்லாம் தோற்று போனால் எதிர்கட்சிகள் தானே அதை வெற்றி பெறும்.
ஆகவே நீங்க ஜெயிச்சுட்டு இண்டிபெண்டா நாங்க இயங்கலாம். நீங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு ஜெயிச்சுட்டா நாளைக்கு நாங்க டிஎம்கே நான் கிளைம் பண்ண போறோம், நீங்க பிசிகே தான் செயல்பட போறீங்க. அதனால் நீங்க உதயசூரியன் சின்னத்தில் இருக்கலாம் என்று மறுபடியும் அறிவுரைகள் ஆலோசனைகள் வந்தன. அப்போதும் நான் உடன்படவில்லை. அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலே நான் சொன்னேன், ஐயா உங்கள் காலத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களோடு எங்கள் கட்சி அங்கீகாரம் பெற்றதாக இருக்கட்டும். அப்ப 2 தொகுதி நின்னோம். அப்பவும் நான் 2 தொகுதி அப்படிதான் கேட்டு வாங்கினேன். இப்போ 1 தொகுதி எனக்கு கொடுத்தா போதும், நான் ஒரு ஆள் ஜெயிச்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கல. 2009 ஏன்னா பேரம் பேசுறேன், நெகோசியேஷன். 1 தான் கொடுக்க முடியுன்றாங்க. இல்ல எனக்கு 2 தான் வேணும். ஏன் 2 கேட்குறீங்க? கட்சியில் இன்னொருத்தர் யாராவது எனக்கு என்ன நெருக்கடி தராங்களா, நீங்க 2வது சீட் எனக்கு வாங்கி கொடுங்க, யாரும் கேட்கல. நான் வாங்காம இருந்தா யாரும் அதை புதுசாக எடுத்துட்டு போறது. எனக்கு மட்டும்தான் கிடைச்சது, நான் மட்டும் தான் நிற்கிறேன்னு சொன்னா யாரும் சொல்ல போறது. ஆனா 2 சீட்டு வேணும்னு அடம்பிடிச்சேன். ஏன் 2 எம்பி தொகுதி வெற்றி பெற்றால் அங்கீகாரம் கிடைக்கும். அதுதான் என்னுடைய நோக்கம். 2009 அதை சொன்ன கலைஞர்கிட்ட. ஆனால் அப்ப 2 தொகுதியிலும் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் நட்சத்திர சின்னத்திலே நின்றும் விழுப்புரத்தில் வெறும் 2700 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுப்போம். வாய்ப்பை இழந்துட்டோம். ஏன்னா 2009 நமக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாலே கிடைச்சிருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னால கிடைச்சிருந்தா அந்த கட்சியின் ரீச் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு பாருங்க. வாழ்க்கை நழுவி போச்சு. வெறும் 2700 ஓட்டு வித்தியாசத்தில். ஒரு பூத்துக்கு 1 ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா அந்த தொகுதியில் ஜெயிச்சிருப்போம். ஒரு பூத்துக்கு 1 ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா, கள்ள ஓட்டாவது போட்டிருந்தா, ஒரு பூத்துக்கு 1 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருந்தா கூட ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதா சொல்றேன். நாம தான் போட்டோமே, நம்ம வேலை முடிஞ்சுன்னு நினைக்க கூடாது. இன்னும் எப்படியாவது ஓட்டு சேர்க்க முடியுமான்னு பார்க்கணும். ஓட்டு போடாதவங்க இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்படி இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்களான்னு தேடி பார்த்து அவங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்து போட வைக்கணும். ஆளே இல்லை, இந்த ஓட்டை போட முடியுமான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் செய்கிற அந்த உந்துதல், அந்த முயற்சி, இதுதான் ஒரு கட்சி வளர முடியும். அப்ப அந்த முயற்சி இல்லை. என்ன அந்த ஒரு டீம் ஸ்பிரிட் நமக்குள்ள இல்லை. எல்லாம் ஒரு விழா கொண்டாட்டமா பார்க்கலாம், அவ்வளவுதான். ஏதோ எலெக்ஷன், ஏதோ ஆள் வர நேரத்தில் கத்துவான், நமது சின்னம் கத்துவான், அதுக்கப்புறம் போய் உட்காந்துவான் வீட்டுக்குள்ள. அப்புறம் எங்கேயும் ஆள் பார்க்க முடியாது. சின்ன வரையில ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் களத்தில் நிற்பாங்க. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு 10% பேர், அப்புறம் அது 15% பேரா ஆச்சு, அப்புறம் அது 20% பேரா ஆச்சு. அந்த ஸ்பிரிட்டோட வேலை செய்யறாங்க. அப்புறம் அது 30% பேரா ஆகுது. அப்படிதான் ஆகுது, எவால்வ் ஆகுது. அப்போ 2009 இன்னொரு 3000 ஓட்டு எக்ஸ்ட்ரா நான் வாங்கியிருந்தா அப்பவே நமக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும். 2 தொகுதி வேணும்னு நான் அடம்பிடிச்சு வாங்கினேன். ஏன்னா ரெகக்னிஷன் வேணுங்கிறதுக்காக. அது 2011 இதையே சொல்லி நான் கேட்டேன். அப்போ 12 தொகுதி தரது ஒத்துக்கிட்டார் கலைஞர். ரெடி ஆயிடுச்சு, கையெழுத்து போட்டேன். திரும்ப மறுபடியும் ரீஓப்பன் ஆகுது நெகோசியேஷன். என்னன்னா இல்லை அப்படிலாம் தர முடியாது. ஏன் இல்லை, விசிகேவுக்கு நாங்கள் நிறைய தொகுதி கொடுத்து ஊக்கப்படுத்தணும்னா எங்களுக்கு மற்ற சாதிக்காரங்களாம் எதிராக போயிடுவாங்க. இது ஒரு சைக்காலஜி. இதெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டோம் களத்தில். கூட்டணியில் சேர்த்து கொண்டாலே பிற சாதிக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஒரு உரையாடல் போச்சு, ஒரு டிபேட். இதெல்லாம் வேற யாருக்கும் வராத நெருக்கடிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் இது 5 முறை ஆட்சிக்கு வந்ததற்கு சமம். அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த சாதனை என்பது 5 முறை ஆட்சியை கைப்பற்றியதற்கு சமம். அவ்வளவு நெருக்கடி. கூட்டணியில் சேர்றதுக்கு இல்லப்பா, விசிகே எல்லாம் சேர்த்தா வேற சாதிக்காரங்களாம் ஓட்டு போட மாட்டாங்க. 2001 தோற்று போன போது, திமுக ஆட்சியை இழந்த போது, ஒரு வாரப்பத்திரிகையில கட்டுரைய, அட்டைப்பட கட்டுரை அதுதான். பக்கத்துல திருமாவளவன் கிருஷ்ணசாமி உட்கார்ந்து இருந்தா திமுகவுக்கு எப்படி பிற சாதிக்காரங்க ஓட்டு போடுவாங்க? திமுகவை ஆட்சி கட்டிலில் இருந்து இறக்கியதற்கு காரணமே ஒருபுறம் திருமாவளவன், இன்னொரு புறம் கிருஷ்ணசாமி இருந்ததுதான் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த அட்டைப்பட கட்டுரை எடுத்துட்டு போய் கலைஞர்கிட்ட காட்டினேன். ஐயா பாத்தீங்களா, என்ன அது சொன்ன வார்த்தை, அடுத்த நொடி அவர் சொன்ன வார்த்தை. அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 9 தொகுதி நம்ம 5 தொகுதியை கைப்பற்றி இருக்கிறோம், அது எப்படின்னு கேட்டார்.
5 ஜெயிச்சிருக்கிறோம். அவுட் ஆஃப் 9 5 நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, இது தப்பு, எவனா எழுதுவான் எடுத்துக்காதீங்க. கடலூர் மாவட்டத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து 5 தொகுதி கைப்பற்றி இருக்கிறோம். இதுதான் கலைஞர் அன்னைக்கு சொன்னது. அதுக்கு முன்னாடியே ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன். எனக்கு 9 தொகுதி இருந்ததே தெரியாது. கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதி எனக்கு தெரியாது, 5 ஜெயிச்சிருக்கணும் எனக்கு தெரியாது. ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருந்து நான் போறேன் சொல்றேன். அப்போ அவர் சொல்றாரு 9ல் 5 ஜெயிச்சிருக்கிறோம். அப்பெல்லாம் நம்ம காம்பினேஷனை மக்கள் ஏற்றுட்டான்னு தான் அர்த்தம்ன்றார். இதான் கலைஞர் 2001. ஆனா பத்திரிகைகள் எப்படி எழுதுறாங்க, இவங்களை சேர்த்துக்கிட்டதனாலதான் பிற சாதிக்காரங்க ஓட்டு போடல. இந்த உளவியலையும் நாம் முறியடித்து மேலே வந்திருக்கிறோம், இந்த அரசியலையும் நாம் முறியடித்திருக்கிறோம். அதற்கு எவ்வளவு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவைப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணியில் சேர்றதுங்கிறது நமக்கு ஒரு யுத்தம். 2011 12 தொகுதியை கையெழுத்திட்டு பிறகு 10ஆக குறைக்கப்பட்ட நிலையிலும் அதையும் பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு அந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போட்டு அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி அந்த களத்தை சந்தித்தவன் திருமாவளவன். இது இழிச்சவாய்த்தனம் அல்ல, தொடர் பயணத்துக்கான உத்தி. லைம் லைட்டில் எப்போதும் அரசியலில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உத்தி. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உத்தி. உணர்ச்சியப்பட்டு தனிமைப்பட்டு விடக்கூடாது. சுயமரியாதை என்கிற பெயரால் தனிமைப்பட்டு விடக்கூடாது. தேர்தல் அரசியலில் அதுவெல்லாம் வெற்றி பெறாது. 12 10ஆக குறைக்கப்பட்டு அது ஒப்பந்தம் மாற்றி எழுதப்பட்டு மறுபடியும் அந்த ஒப்பந்தத்திலே நான் கையெழுத்திட்டு அதையும் நான் வெளியில் சொல்லாமல் இதுதான் ஒப்பந்தம் என்று தோழர்களிடத்திலே சொல்லி அந்த தேர்தலை சந்தித்தோம். அப்போது திமுக உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் தோற்று போயின. எனவே அந்த தேர்தலில் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை. அப்போது நாம் போட்டியிட்ட போது நாம் நின்ற சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் தனித்து போட்டியிடக்கூடிய திமுகவோடு போட்டியிட்டோம். அப்போது மோதிரம். 2016 மக்கள் நல கூட்டணி 25 தொகுதிகளில் போட்டியிட்டோம். அப்போது நாம் போட்டியிட்ட சின்னம் மோதிரம். 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வந்தபோது மறுபடியும் திமுகவிலே ஒரு ஆலோசனை வந்தது. நீங்கள் போன முறையே ஒரு தொகுதியை இழந்து விட்டீர்கள், இந்த முறை இழக்க வேண்டாம், 2 தொகுதிகளிலும் நீங்கள் உதயசூரியனிலே போட்டியிட்டால் உங்களுக்கு நல்லது என்று சொன்னார்கள். அப்போது நான் மறுத்தேன். 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் தனிச்சின்னத்திலேயே நாங்கள் நிற்கிறோம். இதெல்லாம் என்னுடைய வாதம், என்னுடைய போராட்டம், என்னுடைய தொடர் முயற்சி. அங்கீகாரத்தை அந்த இலக்கை எட்ட வேண்டும் என்பதற்காக நான் நடத்திய யுத்தங்களும் உண்டு. இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. 2014 2016 சட்டமன்ற தேர்தல் மக்கள் நல கூட்டணி 25 தொகுதி மோதிரம் சின்னம் வெறும் 87 வாக்குகளிலே நான் காட்டுமன்னார்குடி தொகுதியிலே தோற்று போகிறேன், வெற்றி வாய்ப்பு இழக்கிறேன். 2016க்கு பிறகு 2019 2 தொகுதிகளில் மறுபடியும் நாம் போட்டியிடுகிற வாய்ப்பு. கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளை அடிப்படையாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் சொன்ன அறிவுரை, நீங்கள் 2 பேரும் வெற்றி பெற வேண்டுமானால் உதயசூரியனில் நிற்க வேண்டும். நாங்கள் 2 பேரும் தோற்று போனாலும் நாங்கள் தனிச்சின்னத்திலே இருக்கிறோம். இப்படித்தான் வாதம் நடந்தது. ஒரு கட்டத்திலே 2ம் வேண்டாம், நான் உதயசூரியனில் இல்லை, இன்னொரு வேட்பாளரை உதயசூரியனில் நிற்க வைக்கிறேன், நான் ஏதோ ஒரு சின்னத்தில் நிற்கிறேன் என்று முடிவெடுத்து, ஒன்று சிதம்பரம் தனி சின்னம், விழுப்புரம் ஆளுங்கட்சி அல்லது கூட்டணி தலைமையின் சின்னம் என்று முடிவாங்க. இந்த சின்னத்தில் போட்டியிடுவது ஒவ்வொரு முறையும் தேர்தலில் எப்படியெல்லாம் நாம் போராட வேண்டி இருந்தது என்பதற்காக சொல்லுகிறேன். 2 பேரும் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுகிறது. நீங்க கட்சி தலைவர், உங்களுக்கு ஓட்டு போலரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருக்கு அப்படி ஓட்டு போலரைஸ் ஆகும், வந்து குவியும், எல்லோரும் சேர்ந்து ஆர்வமாக வாக்களிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. வாக்குகள் சிதறும். ஏற்கனவே விழுப்புரத்தில் ஒரு வேட்பாளரை நீங்கள் நிறுத்தி அப்படித்தான் 3000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனீர்கள். மறுபடியும் அந்த விஷ பரீட்சை வேண்டாம். இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலும் நான் பொறுத்து, அந்த இடத்திலும் நான் சகித்து, அந்த இடத்திலும் நான் கவனமாக காய் நகர்த்தி
ஒன்று உதயசூரியன், இன்னொன்று பானை என்று போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்று சட்டமன்ற நாடாளுமன்றத்திற்கு போனோம். அங்கீகாரம் கிடைக்கவில்லை. 2021 தொகுதிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து போனது. பானை சின்னத்திலே அப்போது நாம் நிற்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை எடுத்த போது நம்முடைய கட்சி தோழர்களை கூட, போட்டியிட விரும்பிய வேட்பாளர்களை கூட நாம் ஏன் விஷபரிச்சை உதயசூரியிலே நின்றுலாமே அப்படிங்கிற கருத்தை ஃப்ளோட் பண்ணாங்க. எட்டாவதுக்கு வந்துச்சு. கேண்டிடேட்ஸே இந்த விஷபரிச்சை வேண்டாம்னு நினைக்கிறாங்க. உதயசூரில் நின்று நாம் விசிகேன்னு உறுதியாக நின்று இயங்கலாம் இல்லையா? ஏன் அண்ணன் இப்படி முடிவு எடுக்கிறாரு? நான் சொன்னேன், தோத்தாதனால ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்தடுத்து நம்ம நிற்க போகிறோம். இந்த எலெக்ஷனில் தோற்று போனால் என்ன? பானை தான் போய் நில்லுங்க, பானை சின்னம் தான் போய் நில்லுங்க. அது வரையில நாங்கள் என்ன பண்ணுறது? நம்ம படத்தை போட்டு, அம்பேத்கர் படம், திருமாவளவன் படம் போட்டு கொண்டுட்டு போங்க. மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க. கூட்டணி கட்சி தலைவர் படம் போடுங்க. அவ்வளோதான். அதுவரையும் அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்களே, அதுவரையும் வர வேண்டாம், நீங்க போய் மக்களை சந்திங்க சொல்லி அனுப்பணும். அந்த இடத்திலும் உறுதியாக நின்றோம். 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வென்றோம். 4 பானைகளை போய் வெற்றி பெற்றன. 2021 2 பொது தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற உளவியல் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்திருக்கிறது. அதற்கு சார்ந்து திருப்போரூர் வெற்றியும் நாகப்பட்டினம் வெற்றியும். நம்ம ஓட்டு ஒரு சைசபிளா இருந்தால் மட்டும்தான் கூட்டணி ஓட்டையும் பெற்று வெற்றி பெற முடியும். நம்ம ஓட்டு மட்டுமே இருந்தாலும் வெற்றி பெற முடியாது. விசிகே ஓட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியாது. அல்லது கூட்டணி கட்சியின் வாக்குகள் மட்டுமே வெற்றிக்கு பயன்படாது. கூட்டணி பற்றி பல பேர் விமர்சனம் பண்றாங்க. ஏன் இவர் போய் அங்க நிக்கிறாரு, 1 சீட்டு 2 சீட்டு 4 சீட்டு 3 சீட்டு நிக்கிறாரு? இவர் இந்த தலித் அமைப்பெல்லாம் ஒன்னா சேர்த்து தனியா நின்னா என்ன? அதுதானே சுயமரியாதை. பேசுறது நல்லா இருக்கு. இது அரிச்சு வழி, அரசியலில் அரிச்சு வழி. தேர்தல் களத்தில் அது ஈடுபடாது. பெரிய பெரிய கட்சிகளுக்கு கூட்டணி தேவைப்படுகிறது. சிதம்பரம் தொகுதியிலே 3 லட்சம் தலித்துகள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்றால் 3 லட்சம் பேர் ஓட்டு போட்டாலும் வெற்றிக்கு அது பயன்படாது. 5 லட்சம் வாக்குகள் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். எஞ்சிய 2 லட்சம் வாக்குகளை நீங்கள் தலித் அல்லாத ஜனநாயக சக்தியிலிருந்து பெற வேண்டும். 5 லட்சம் ஓட்டு போனது 19 5 லட்சம் ஓட்டு, 2024 5 லட்சம் ஓட்டு மாறல. அதே 5 லட்சம் ஓட்டு தான் திரும்பவும் வாங்கியிருக்கிறோம். இப்போ 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசம், 3000 வாக்குகள் வித்தியாசம். தேர்தல் அரசியலில் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அருமை தோழர்களே, சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்களில் நாம் வெற்றி பெற்ற பிறகு பொதுமக்களிடையே நமக்கு ஒரு ஏற்பிசை இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. 2024 2 தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தொகுதிகளில் பானை சின்னத்திலே போட்டியிட்டோம். 2லும் வெற்றி பெற்று இன்றைக்கு நாம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். 2006 தொடங்கி 2024 பல தேர்தல்களை சந்தித்து பிடிவாதமாக இருந்து, உறுதியாக இருந்து, யுத்தங்களை நடத்தி, பல்வேறு நெருக்கடிகளை எல்லாம், இடர்களை எல்லாம் எதிர்கொண்டு, பொறுத்து சகித்து, காய்களை நகர்த்தி இந்த அங்கீகாரத்தை வென்றெடுத்திருக்கிறோம். இந்த அங்கீகாரத்தை வென்றெடுப்பதற்கு நாம் கையாண்ட அணுகுமுறைகளும் உத்திகளும் எத்தகைய மகத்தானவை என்பதை நீங்கள் யூகித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பரிசைப்படுத்தி உங்களிடத்திலே முன்வைத்திருக்கிறேன். எனது அருமை தோழர்களே, அரசியல் களத்தில் அம்பேத்கர் பெயரை சொல்லி ஒரு இயக்கம் அங்கீகாரத்தை பெறுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல, இலகுவானது அல்ல. சாதி ஒழிப்பு அரசியலை பேசிக்கொண்டே, சனாதனத்தை எதிர்த்துக் கொண்டே, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற மா மனிதர்களின் புரட்சிகர அரசியலை உயர்த்தி பிடித்துக் கொண்டே இந்த களத்தில் வீறுநடை போடுவது என்பது கடினமான ஒரு பயணம். அந்த பயணத்தில் நமக்கு ஊக்கமளிப்பது யார்?
அண்ணன் ஐயநாதன் போய்விட்டார். அவர் ஒரு டிவி டிபேட்டில் சொன்னார், தமிழ்நாட்டில் நீங்க எந்த கிராமத்துக்கு வேண்டாலும் போங்க, அங்க சிறுத்தை கொடி பறக்கும் என்று சொன்னார். சிறுத்தை கொடிகள் பறக்காத கிராமங்களே இல்லை என்பதை ஒரு பொது நபராக இருந்து வெளியில் இருந்து ஒரு அங்கீகாரத்தை தந்தார். அப்படி ஊர் ஊராக இந்த கொடிகளை ஏற்றி சுவர் சுவராக இந்த முழக்கங்களை எழுதி காவல்துறையும் இதர ஆதிக்க சக்திகளும் தந்த அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் தாங்கி என் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நீங்கள் செய்த தியாகத்தின் விளைச்சல் தான், உழைப்பின் விளைச்சல் தான், உங்களுக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி தான் இந்த அங்கீகாரம் என்பதை சொல்லி, இந்த வெற்றிக்காக அங்கீகாரத்திற்காக கண்துஞ்சாமல் களப்பணியாற்றிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வெளிச்சம் கலைக்குழுவை சார்ந்த தோழர்களுக்கும், இன்றைக்கு மேடையில் இருக்கிற இயக்குனர் வெற்றிமாறன், கவிமலர், கௌதம் ராஜ், ஐயநாதன் போன்றவர்கள், ஏராளமான ஜனநாயக சக்திகள் நம்மை ஊக்கப்படுத்தி நமக்கு அங்கீகாரம் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கொடுக்கிறேன். நன்றி.